மேதின நல்வாழ்த்துக்களை மாநகர் மாவட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் பிஆர்சி போக்குவரத்து மண்டலத்தின் தலைமை கழகத்தின் சார்பாகவும் இந்த நல்வாழ்த்துக்களை தொழிலாளர் தோழர்களுக்கும் தொழிலாளர் வர்க்கத்திற்கும் எங்களுடைய நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக இந்த தொழிலாளர் தினமான மே தினத்தை 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் தூக்கம் என்ற அடிப்படையில் இதற்காக பல்லாயிரம் தொழிலாளர்கள் தங்கள் உயிரை இழந்து உடைமையை இழந்து ரத்தம் சிந்தி பெற்ற இதுதான் இந்த மே தினம் மே தினம். இந்த மே தினத்தை கொண்டாடுவதில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மற்றற்ற மகிழ்ச்சி. ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிய காலம் தொட்டு இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மே தினத்தை சிறப்பாக கொண்டாடி வருகிறது. எங்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எங்கள் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவருடைய ஒரு விரல் காட்டிய அந்த திருவுருவத்தை பதித்திருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவருடைய தொழிற்சங்க கொடிக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவன தலைவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் கொடுத்த இந்த சுத்தியல் ஸ்பேனரை வைத்திருக்கிற கொடியை இன்றைக்கு தனி கொடியாக எந்த அணிக்கும் இல்லாத ஒரு சிறப்பை தொழிற்சங்கத்துக்கு கொடுத்து சிறப்பு செய்தவர் எங்களுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இந்த ஸ்பேனர் என்பது இதுதான் ஒரு இயக்கத்தை வலுவாக கொண்டு செல்வதற்கு முக்கிய காரணம். எப்படி வாகனங்கள் சிறப்பாக செல்ல அதனுடைய சக்கரங்கள் முக்கியமோ, அந்த சக்கரங்களை சரியாக அதை சரிப்படுத்துவதற்கும் லூஸ் பண்ணுவதற்கும் மாற்றுவதற்கும் வழிவகை செய்யக்கூடிய அந்த சுற்றியில் இந்த ஸ்பேனர் திட்டம். இதை பேரறிஞர் அண்ணா அவர்கள் புரட்சி தலைவருக்கு ஒரு புத்தகமாக கொடுத்தார். அதே புரட்சி தலைவர் நம்முடைய கழக நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா தொழிற்சங்க பேரவை அமைத்தவுடன் இந்த கொடியை அறிமுகப்படுத்தி பேசினார்கள். இன்றைக்கு அந்த காலம் தொட்டு இன்று வரை 52 ஆண்டு காலமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக தொழிலாளர் தினத்தை சிறப்பாக கொண்டாடுகிறோம். கொண்டாடுவதோடு மட்டுமல்லாமல் தொழிலாளர் தோழர்களுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் அறிந்து புரிந்து செய்தவர் எங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சி தலைவர் அம்மா அவர்கள், மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள். புரட்சி தலைவர் காலத்தில் தான் பாலிடெக்னிக் கொண்டு வந்தாங்க. இந்த தொழிலாளருக்காக தனியாக அவர்களுக்காக பொறியியல் கல்லூரி கொண்டு வந்து நிறைவேற்றினார். அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இந்த பழுதை குறைக்கின்ற வகையில் தொழிலாளர்களுடைய பணியை குறைக்கின்ற வகையில் பல்வேறு நடவடிக்கையை எடுத்து அவருடைய சம்பள உயர்வுக்கும் வித்திட்டவர் எங்கள் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர் அம்மாவும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா தொழிலாளர் தினம் இந்த நாளில் எங்களுடைய காலத்தில் செய்யப்பட்ட முக்கியமான சில தொழிலாளர் வர்க்கத்திற்காக, தொழிலாளர் தோழர்களுக்காக, அதுவும் போக்குவரத்து பணியாளர்களுக்காக செய்திருக்கிற சில திட்டங்களை மட்டும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இதனுடைய ஆட்சி 2006 2011 வரை நடந்த பொழுது எல்லா பேருந்துகளும் பழுதடைந்த மிகப்பெரிய அளவுக்கு அது நஷ்டம், அந்த போக்குவரத்து கழகம் நஷ்டம் ஏற்பட்டு போக்குவரத்து கழகம் இயங்கப்படுமா என்று சந்தேகமே தொழிலாளர்கள் தோழரிடத்திலே போக்குவரத்து பணியாளர்களிடத்திலே ஏற்பட்டு விட்டது. இதை தவிர்க்கின்ற வகையில் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் சொன்னார்கள், நான் மீண்டும் ஆட்சிக்கு வருவேன், இந்த கார்பரேஷனை போக்குவரத்து தொழிலாளர்களுடைய பிரச்சனையை தீர்த்து போக்குவரத்தை தன்னிறைவு பெறுகின்ற வகையில் இதை நான் காப்பாற்றுவேன் சொன்னார்கள். இப்பொழுது எப்படி பஸ்ஸுகள்லாம் இயங்காம பழுதடைந்து போய் அங்கங்கே சாலைகளில் நிற்கிறதோ அதே போல தான் 2006 2014 இருக்கும்போதும் பழுதடைந்த சாலைகளில் அங்கங்கே வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்தது. அதை மாற்றுவதற்காக புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இருக்கும்போது 15,000 பேருந்துகளை அம்மா அவர்கள் வாங்கினார்கள். அது மட்டுமல்ல, ஏறத்தட்ட 3,500 பேருந்துகளை, பழைய பேருந்துகளை ரீமாடல், அதை செப்பனிட்டு புது மாடலாக செய்யப்பட்டு அது திரும்ப பழுது பார்க்கப்பட்டு சாலையிலே விடப்பட்டு தொழிலாளர் வர்க்கத்திற்கு அது துணையாக, போக்குவரத்து பணியாளர்களுக்கு துணையாக இருந்தது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இன்றைக்கு 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இதுவரை 500 பேருந்துகள் தான் இந்த ஆட்சியிலே
வாங்கியிருக்கிறார்கள். எந்த வாக்குறுதியும் இவங்க நிறைவேற்றவில்லை. அதிமுக ஆட்சியில காலத்துல, கொரோனா ஏற்பட்ட காலத்துல புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அவருக்கு முழு சம்பளமும் போனஸும் வழங்கி நிலுவை இல்லாமல் டிஏயும் வழங்கியவர் எங்களுடைய எடப்பாடியார் என்பதை இங்கே பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். விடியா திமுக ஆட்சிகள் போனஸ் கிடைக்கவில்லை. இதுவரைக்கும் போனஸ் கொடுக்கணும் கிடைக்கவே இல்லை. அதே மாதிரி தொழிலாளர் இன்னைக்கு விடுப்பு கேட்டா அதை கூடுதல் பணி செய்யணும்ன்றாங்க. கூடுதல் பணி செஞ்சாதான் அந்த விடுப்பு கிடைக்கும்ன்றாங்க. இல்லையா அது சஸ்பெண்டா வச்சு அவர்களுக்கு என்ன செய்யறாங்க, அது ஆப்ஷன் போட்டுறாங்க. இது இப்பொழுதுதான் புதுசாக இந்த போக்குவரத்து துறை அமைச்சராக வந்த பிறகு புதிய அமைச்சர் செய்த பணி என்பதை, ஓட்டுநருக்கு செய்த மிகப்பெரிய பரிசு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். எனவே இது போன்ற பல திட்டங்களை நான் சொல்லலாம். இன்னைக்கு உதிரிப்பாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓட்டுநரும் அந்த நடத்துனரும் தான் வாங்க வேண்டியிருக்கு. பொதுவாக ஆரன், ஹெட்லைட்டு, பிரேக்கு போன்ற ஜாமான்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் வண்டி ஓட்ட முடியாது. ஆனால் வாங்கி கொடுக்கறதுக்கு இவங்க வாங்கி கொடுக்க மாட்டேன்னாங்க நிர்வாகத்தில். அவங்க சொந்த பணத்தை செலவழித்து தான், ஏன்னா வண்டி வாங்கணும், ஓட்டி போய் வேணும். எனவே நம்ம உயிரை பாதுகாத்து கொள்வதற்காக தங்களுடைய சொந்த பணத்தில் சம்பளத்தில் இருந்து வாங்கி இன்னைக்கு அதையெல்லாம் மாற்றி கொண்டு இருக்கிறார்கள். இந்த இழிநிலையெல்லாம் மாற்றணும்னு இன்றைக்கு இந்த தொழிலாளர் தினத்தில் போக்குவரத்து பணியாளர் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உதிரி வாங்குவதற்கு நாங்கள் பொதுவாக முன்னாலையெல்லாம் அம்மாவுடைய காலத்திலையும் எடப்பாடியார் காலத்திலையும் கார்பரேஷனே வாங்கியது. ஆனால் இப்போதான் அந்த புது நடைமுறை இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் ஆட்கள் பற்றாக்குறை இருக்குது, கூடுதல் பணி செய்ய வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு டபுள் டியூட்டி என்பதே 1.5 டியூட்டியாக மாற்றிருக்காங்க. இது பணியாளர் மத்தியில் மிகப்பெரிய சுமையை ஏற்பட்டிருக்கிறது. இதையும் இந்த அரசாங்கம் தீர்த்து வைக்கணும். அந்த தொழிலாளர் தினத்தை கொண்டாடுவதோடு நிறுத்தாமல் இதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேருந்து வசதி இது வரைக்கும் சரியா செய்து கொடுக்கல. அதுவும் குறிப்பாக தொலைதூர பேருந்துகள், அதுவும் மலை அந்த கொடைக்கானல், ஊட்டி போன்ற தேக்கடி போன்ற இடங்களுக்கு போகின்ற பேருந்துகள்லாம் பார்த்தீங்கன்னா மிக மோசமான பேருந்துகளவே பயன்படுத்துறாங்க. அதை ஓட்டு செல்கிற பணியாளர்களையும் பழிவாங்கப்படுகிறார்கள். அது அண்ணா தொழிற்சங்கத்தை பணியாளர்களை மட்டும் அதில் நியமிக்கிறார்கள். இன்னைக்கு தலைமை கட்சியாக இருக்கின்ற கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கம், திமுக தொழிற்சங்கம் மற்றும் அதை ஆதரிக்கிற 15 தொழிற்சங்கங்களுக்கு எளிதாக பணியை கொடுத்து கடுமையான பணியை அண்ணா தொழிற்சங்கத்துக்கு இன்னைக்கு பணியாளர்களை வாட்டி வைத்து கொண்டிருப்பதை இந்த அரசாங்கம் இதை உடனடியாக மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஊதிய ஒப்பந்தம் 8% எங்கள் ஆட்சி காலத்தில் கொடுத்தோம். 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 8%. 4 ஆண்டுகள் சொன்ன உடனேயே எனக்கு கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கம்லாம் போராட்டம் தூக்குனாங்க, சாலையில் இறங்குனாங்க. உடனே சரி என்று நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் 3 ஆண்டுகளாக மாற்றி விடுங்க, எப்பவும் வழக்கம் போல இருக்கட்டும் சொல்லிவிட்டார். ஆனால் இப்பொழுது என்னாச்சுன்னா, இப்பொழுது 5% கூடுதல் அதாவது சம்பள உயர்வு கொடுத்து விட்டு 4 ஆண்டுகளாக இன்னைக்கு உயர்த்தி இருக்கிறார்கள். 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் சம்பள உயர்வு பேச முடியும், சம்பள பிரச்சனையே அப்படின்னு கொண்டு வந்திருக்கார்கள். இதற்கு கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல, எந்த விதமான ஆட்சேபனையும் தெரிவிக்காமல் இருக்கிறார்கள். இன்னைக்கு அவங்களும் தொழிலாளர் இன்னைக்கு மே தினத்தை கொண்டாடுகிறார்கள். இன்னைக்கு கம்யூனிஸ்டுடைய அந்த கொள்கையே மங்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தொழிலாளருக்காக தொடங்கப்பட்ட அந்த கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு அந்த கொள்கையே மாறிக்கொண்டு செல்கிறார்கள். ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு இன்னைக்கு வால் பிடிக்கிறார்கள். கேவலம் 2 சீட்டுக்காகவும் அவர் கொடுக்கிற பணத்திற்காகவும் இன்னைக்கு தொழிலாளரை வாட்டி வளைத்து கொண்டு இருக்கிறது இந்த அரசு. அதுவும் கம்யூனிஸ்டுகள் அதே மாதிரி இறங்கி கொண்டு இருக்கிறார் என்பது. இன்னைக்கு ஏசி பேருந்துகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இயங்கவே இல்லை. சாலையில் பார்த்தீங்கன்னா இருக்காது, எல்லாம் ஹெட் ஆஃபீஸில் தான் இருக்கும். போக்குவரத்து பணிமனையில் அந்த ஆஃபீஸில் தான் இருக்கு. காரணம் என்ன? உதிரி பாகங்கள் இல்லை. உதிரி பாகங்கள் வாங்குறதுக்கு கார்பரேஷன் முன் வரவில்லை. சில பேருந்துகளை அது வாங்கி அந்த ஓட்டுநர்களே சில பேர் 1000, 1500 செலவு பண்ணி வாங்குறாங்க. இந்த இழிநிலையெல்லாம் மாற்றணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பல்வேறு பணிகளை இன்னைக்கு தொழிலாளர் விரோத நடவடிக்கையை இந்த அரசாங்கம் எடுத்துக்கொண்டு இருந்தாலும் வாய்மூடி மௌனியாக இன்னைக்கு அதனுடைய தோழமை கட்சியாக இருக்க கம்யூனிஸ்டுகள் இருப்பது உண்மையிலேயே இன்னைக்கு மே தினம்னால நாங்கள் உண்மையாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாக இதை கண்டிக்கிறோம். எனவே
அன்பான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் தோழர்கள், அதனுடைய தலைவர்கள்லாம் தங்களுடைய மறுபரிசீலனை செய்யணும், மறு சிந்தனை செய்ய வேண்டும். இன்னைக்கு எல்லா வகையிலும் இந்த அரசாங்கம் இன்னைக்கு பின்தங்கி நிலையில் கொடுத்த வாக்குறுதியை அனைத்து தரப்பு மக்களுக்கும் நிறைவேற்றவில்லை, அதே போக்குவரத்து பணியாளர்களுக்கும் நிறைவேற்றவில்லை. எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இன்றைக்கு அவர்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும், கம்யூனிஸ்டுகளை பொறுத்தளவுக்கு 5 ரூபா 10 ரூபா குடிகாரன்டையே லஞ்சம் வாங்கினதை இன்னைக்கு அதை கண்டிச்சு அது ஈடி மூலமா உள்ளே பிடிச்சு போட்ட அந்த அமைச்சரை வெளியே விடணும்னு சொல்லி போராட்டத்துக்கு போறாங்க. ஆனா வேங்கை வயல்ல மலத்தை கலந்தவர்களை இதுவரை இந்த அரசாங்கம் இன்னும் கைது செய்யல, அதை கண்டிச்சு நடவடிக்கை எடுக்கல. அதே மாதிரி பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடக்கிறது, அதை கண்டிக்கவில்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள், மற்ற அந்த கட்சிகள், அதனுடைய தோழமை கட்சிகள். அது மட்டுமல்ல, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாட்டில் நடக்கிற போதைப் பொருள் நடமாட்டம், போதையினால் இன்னைக்கு இளைஞர்கள் பெருவாரி வருங்கால சமுதாயம் இன்னைக்கு கேடுகட்ட நிலையில் இன்னைக்கு போதையில் தள்ளாடி கொண்டிருப்பதை இந்த அரசாங்கத்திற்கு ஒரு சரியான ஒரு எதிர்ப்பை தெரிவித்து அதை கண்டிக்கின்ற வகையில் எந்த நடவடிக்கையும் எடுக்காததை இந்த நேரத்தில் நாங்கள் உண்மையாக கண்டிக்கிறோம். அதே மே தினத்தை கொண்டாடுகிற அத்தனை கட்சிகளும் உண்மையே தங்களுடைய நிலையை உணர்ந்து பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டுமே தான் இன்னைக்கு தொழிலாளர்களுக்கான இந்த மே தினத்தை கொண்டாடக்கூடிய இந்த நல்ல சிறப்பானதை நாங்கள் எங்களுக்கு தான் இந்த உரிமை இருக்குது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். அது வருத்தப்பட சங்கம் மன வருத்தப்பட எல்லாருமே இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடப்பது உண்மையிலே வருந்தக்கூடியது. இது குறித்து உண்மையிலேயே எல்லாருமே மன வருத்தப்படணும். இது போன்ற கொடிய நிகழ்வுகள் நடக்காம அளவுக்கு இந்த அரசாங்கம் பார்த்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு உளவுத்துறை மொத்தமாக செயலிழந்து விட்டதுதான் நான் கருதுகிறேன். எனவே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குவாரிகள் எல்லாம் அபாயகரமான வெடிமருந்துகளை பயன்படுத்தக்கூடாது என்ற நிலையே இருக்கிறது. அது எப்படி அது அனுமதி கொடுத்தார்கள் என்று தெரியவில்லை. எனவே இதையெல்லாம் அரசாங்கம் உன்னிப்பாக கவனித்து மாவட்ட நிர்வாகம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதுதான் நம்ம சொல்ல முடியும். இப்போதான் நீங்க சொல்லித்தான் நமக்கு தெரியுது. அது வந்த பிறகு எங்க பொதுச் செயலாளரே அது குறித்து அறிவிக்க கொடுப்பார். அது என்னன்றது முழுமையாக தெரிந்த பிறகு நான் கொள்கிறேன். இப்போ நாங்க இன்னைக்கு நீர்மோர் பந்தல் திறந்திருக்கோம். தொழிலாளர் தோழர்கள் சார்பாக இந்த நீர்மோர் பந்தல் தொடர்ந்து இயங்கும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். மதுரையில மாநகர்ல எல்லா இடங்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இந்த நீர்மோர் பந்தலை நடத்தி கொண்டு இருக்கிறது என்பதும் திறந்து கொண்டு இருக்கிறோம் என்பதும் எங்களுக்கு உதவியாக இருக்கிற மாவட்ட நிர்வாகத்தும் காவல்துறைக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா இது பொது நோக்கத்துக்காக செய்யப்படுகிறது, இது விளம்பர நோக்கத்தோடு அல்ல. இங்க எந்த ஒளிபரப்புக்கும் வைக்கவில்லை. எனவே ஒளிபரப்புக்கு வைக்காமல் மக்களுக்கான பணியை எப்பொழுதுமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கான சேவையை செய்து கொண்டு இருக்கிறது. புரட்சி தலைவர் அம்மா, புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலம் தொட்டு இதை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகம் எதிலும் கவனம் செலுத்துவதே இல்லை. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், தென் மாவட்டங்கள்ல, வட மாவட்டத்தில், சென்னையில மிகப்பெரிய 3 நாள் மழையில மிகப்பெரிய பாதிப்பு மக்கள் ஆனார்கள். அதுக்கடுத்து ஒரு ரெட் அலர்ட் கொடுத்தாங்க. தென் மாவட்டங்கள்ல இந்த மாதிரி மழை வரப்போகுது, பெரிய மழை பொய்ய போகுது, வரலாறு காணாததுக்கு மழை பொழிய போகுது அப்படின்ட்டு திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், அது ஒட்டிய மாவட்டங்களுக்கெல்லாம் ஒரு ஆரஞ்சு அலர்ட், ரெட் அலர்ட் கொடுத்தார், வானிலை மையத்திலிருந்து தெரிவித்தார்கள். ஆனால் அதையும் இவர்கள் கேட்காமல், அதை கவனிக்காதனால் இந்த அரசாங்கம் எதிலையும் கவனம் செலுத்தலை. அதே மாதிரி தான் இன்றைக்கும் இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடக்குதுன்னா இந்த சம்பவங்கள்லாம் இதை கண்டிக்காமல் இந்த அரசாங்கம் பார்த்து கொள்ளாமல் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெப்பச்சலனத்தை கடந்த ஆண்டு வருகிற ஒரு 6 மாத காலத்துக்கு முன்பாகவே இந்த ஆண்டு தமிழகத்திலே அதிகமாக வெப்பச்சலனம் இருக்கும். பல்வேறு இடங்கள்ல ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதிவிதமான வெப்பங்கள் இன்னைக்கு வெப்பத்தினுடைய தாக்கம் இருக்குன்னு சொல்லியும் கூட இந்த அரசாங்கம் விழித்துக் கொள்ளாது மிகப்பெரிய வருத்தம் அடைகிறது. ஏன் இந்த அரசாங்கத்தை மாற்றக்கூடிய நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். நிச்சயமாக மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலே நல்ல தீர்ப்பை கொடுப்பார்கள் என்று நாங்கள் கருதுகிறோம். அவர்கள் என்னென்ன ஆளுங்கட்சிக்கு என்னென்ன ஒரு பெரிய அவர்களுக்கு என்ன ஒரு திமுறாக மக்கள் பணி என்ன, மக்கள் எங்களுக்கு கூட்டணி இருக்கிற கூட்டணி பலத்தை கொண்டு மக்களை நாங்கள் முறியடிப்போம் என்ற அளவுக்கு இன்னைக்கு மத்திய மாநில அரசு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் நல்லா கூலாக இருந்துட்டு வரட்டும், அதான் நம்மளுடைய
இது அது ஃபேமிலியோட தனியா போயிருக்காரு. எது கொட்டிலாம் சொல்ல நான் விரும்பல. பொதுவாக அதை யாருமே இது எல்லாருக்குமே. இதே நேரத்தில் எங்க அம்மா வந்து கொடநாட்டுக்கு போகும்போது அன்னைக்கு இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்துல இங்க கும்பு எரியுது, குடல் கருகுது, ஊட்டி ஒரு கேடா அப்படின்னு தான் கலைஞர் அவர்கள் அதெல்லாம் அறிக்கை கொடுத்தாரு. அது மாதிரிலாம் நாங்க மோசமாக எல்லாம் சொல்ல மாட்டோம். எங்களை பொறுத்தளவு குடும்பத்தோட போறாங்க, அது ஃபேமிலியோட அவர் ரன் பண்றாரு. அவரு முதலமைச்சர், அவருக்கும் குடும்பம் இருக்கு, அவர் குடும்ப தலைவன் என்ற முறையில போறாரு. இதையெல்லாம் நாங்க வந்து இது அரசியல் பண்ண விரும்பல. ஆனா அதே நேரத்துல அவங்க செஞ்சாங்களா அப்படின்றத பார்க்கணும். எங்க அம்மா அந்த அந்த ஊட்டி போனதை, உடநாடு போனதை கேலி கிண்டல் செஞ்சவங்க தான் திராவிட முன்னேற்றத்துக்கு கழகத்துக்காரங்க. இதே நேரத்துல எங்க அண்ணன் இருந்திருந்தாரு, புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சரா இருந்தா இதைத்தான் சொல்லுவாங்க. இங்க வெப்பசலனத்தாலும் இன்னைக்கு மக்கள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள், இவர் மட்டும் குழு ஏசியில தேவையா, குழு கொடைக்கானல் இயற்கை அனுபவிக்கணுமான்றெல்லாம் சொல்லுவாங்க. நாங்க சொல்லல, அப்படி அவங்க திமுக சொல்லுவாங்க என்பதை தெரிவிச்சுக்கிறேன். இந்த போதைப் பொருள் புழக்கத்தை பொறுத்தளவுக்கு அங்கங்க சம்பவங்கள் நிறைய நடக்குது. நேற்று கூட அரசு மருத்துவமனை போதை இருக்கு. ஆனா காவல்துறை தொடர்ச்சியா என்ன சொல்றாங்கன்னா, இது கஞ்சா கிடையாது, மது போதை தான் அப்படின்னு ஒவ்வொரு அறிக்கையை கொடுத்துட்டே வராங்க. கஞ்சான்றது ஏத்திக்கிற மாட்டேன். அது பொதுவாக காவல்துறைக்கே இன்னைக்கு பாதுகாப்பு. காவல்துறை அந்த போதையை அடிச்சுட்டு 2 போலீஸ்காரன் அடிக்கிறாங்க. அவங்க வேனை தான் கூப்பிட போறாங்க, ஆம்புலன்ஸுக்கு நம்ம வேனை கூப்பிட போகும்போது அது அடித்து நொறுக்குறாங்க. அதுக்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல. அவங்க பார்த்தாங்க, தன்னை பாதுகாத்துக்கணும், தன் குடும்பத்தை பாதுகாக்கணுன்றதுக்காக காவல்துறை நழுவுறாங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு தலைமை சரி. அதான் நான் முதலே சொன்னேன், உளவுத்துறை நுண்ணறிவு பிரிவு இந்த ஆட்சியில சரியில்லை, உளவு பிரிவு சரியில்லை செயல்பாடு. எனவே அதனால்தான் போதை நடமாட்டம் அதிகமா இருக்கு. எப்போ நம்ம வரலாறு காணாத அளவுக்கு இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மத்தியில் ஆளுகிற பிஜேபி அரசு ஆளுகின்ற அந்த ஆட்சியிலும் சரி, நம்ம வந்து குஜராத் மாநிலம் ஒரு தளமாக இருக்கு, இங்கே தமிழ்நாடு ஒரு தளமாக இருக்கிறது. இது வந்து உண்மையிலேயே கண்டிக்கக்கூடியது. இது 2 அரசாங்கங்களும் உண்மையான நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம்.